யாரா அந்த மருது? மருது சார், முதல்ல கையை விட சொல்லுங்க சார். விடுறா. டேய், முதல்ல அந்த பொண்ணோட கையை விடு. என்ன பண்ணி போசுக்கு இப்படி சொல்லிட்ட? இது யார் தெரியுமா? ஐயோ, என்ன அழகு. என் மர பொண்ணு. கல்யாணம் பண்ண இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி போறேன். வாசு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க அச்சுனோட நேரம் இங்க வந்துட்டா. சொல்ல இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? மலிக்குது எவ்வளவு வெளியே தெரியுமா? அதான் என் செல்ல வசுவ இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ ஒரு மாதிரி சொல்ற, அந்த பொண்ணு வேற மாதிரி சொல்லுது. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் இது உங்க பிரச்சனை, எனக்கு இது அவசியமும் இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் இப்போ இருக்கிறது என் வீட்டில். அதனால பிரச்சனை பண்ணாம அந்த பொண்ணோட கையை விட்டுட்டு போயிடு. அந்த பொண்ணு என் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே என்ன பிரச்சனைனாலும் நீ பாத்துக்க. சூப்பர்வா, சூப்பர். பாக்க டெரரா வில்ல மாதிரி இருந்தாலும் ஆனா ஹீரோ மாதிரி பேசுற மாதிரி இதுல உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் ஒன்ன மாதிரி தான். வில்ல வில்லாதி வில்ல, ஹீரோக்கு ஹீரோ. அதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக உன் மேல மரியாதை வச்சு இப்ப நான் வசுவோட கையை விட்டுறேன். ஆனா என் செல்ல குட்டி கண்டிப்பா ஒரு நாளைக்கு வசு கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிட்டு மறுபடியும் உரிமையோட என் வசுவோட கையை நான் பிடிப்பேன். இல்ல எங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன், வந்துருங்க. அவசியம் வரணும். மருது சார், இவன் பேசினா பேசிட்டே இருப்பான். முதல்ல இவன் இங்க இருந்து போக சொல்லுங்க. இவனாலதான் அன்னைக்கு அவ்வளவு குழப்பமும். தேவையில்லாம அர்ஜுன் சார் உங்க சட்டையை பிடிச்சாரு. என்ன வசு, இது உனக்கே நியாயமா இருக்கா? நம்ம சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் உன்னை இப்போ விட்டுட்டு போயிடுறேன். விட்டுறேன் சார். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா பாட்டி பார்க்க போனா நல்லா இருக்காதுல்ல? நீ போய் பாட்டியை வர சொல்ல. வசு என்னப்பா அப்படி பாக்குற? நம்ம தளபதி நடிச்ச மெர்சல் படம் உனக்கு ஞாபகம் வருதுல? உன்னை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. நமக்கு இந்த உருவ ஓட்டம் மட்டும் இல்ல, உணர்வு ஓட்டமே ஒண்ணா இருக்கு. என்ன பேசும்போது மட்டும் நான் கொஞ்சம் அளவு இல்லாம பேசுறேன் சார். நீங்க அளந்து அளந்து அளவோட பேசுறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. சரி, இங்கே வெயிட் பண்ணு. உன் பாட்டிக்கிட்ட பேசிட்டு போயிடு. சரி சார். சார் ஒன்றும் இல்லை சார், பாட்டி தானா வரமாட்டாங்க, யாராவது சொல்லணும். வசு என் செல்லம், ஆனா இதெல்லாம் சொல்ல மாட்டா. நீங்க பாட்டிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா. இல்லை நான் போட்டுமா சார்? வேண்டாம், இங்கே நில்லு. உன் பாட்டிக்கிட்ட போய் நான் வர சொல்றேன். சரிங்க சார். உன் பேர் என்ன சொன்ன? ஜோதிமணி. ஆமா சார். ரொம்ப நல்லவன் போலையே.
திடீர்னு முறைக்கிறான். ஒருவேளை நம்மளை பத்தி இவனுக்கும் தெரிஞ்சு போச்சோ? பொதுவாகவே ரொம்ப பேசுறவனை பார்த்தா கோபம் வரும். ஆனா இவனை பார்த்தா கோபம் வரலையே. உன் பாட்டியை வர சொல்றேன், வெயிட் பண்ணு. சரிங்க சார். பரவாயில்லையா, நமக்கு அந்த ஆளு பிடிச்ச மாதிரி அந்த ஆளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல இருக்க. ஜாதி பண்ணிய ஏண்டி இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள ஆனந்த நீயும் அந்த அர்ஜுன நட்சத்திராவும் கரெக்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சா அது எதுவுமே நடக்காது போல இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன் பாட்டி. ஆனா அந்த ஆனந்த திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? ஆமா, ஒண்ணும் பண்ணாதீங்க, என்கிட்டயே வந்து கேளுங்க எல்லாத்தையும். பாட்டிமா, பாட்டிமா, உங்களை பார்க்க உங்க ஜோதிமணி வெளியில வெயிட் பண்றாரு. என்ன பாட்டிமா அப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, பாட்டியம்மான்னு நீ கூப்பிட்டதும் அப்படியே ஜோதிமணி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அவ வெளியில நிக்கிறான்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பி நீ மருது பையங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் என் ஜோதிமணிய பாத்துட்டு வந்துடுறேன். வாமா. ஐயோ, ஜோதிமணி வந்துட்டான். சோதி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சோதி. ஆமா, நீ எதுக்குடா இங்க வந்த? என்ன பாட்டி எப்படி கேக்குற? உன்னை காணும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி இங்க வந்தா வசு கேக்குற மாதிரி நீ கேக்குறியா? டேய், அந்த மூதேவியை நீ பாத்தியா? பாத்து பாட்டி, பாத்து பேசுறேன். ஆனா அவ பழக்கம் போல என்ன வெறுப்பேத்துட்டு ஓட பார்த்தா. ஆனா நான் அவளை ஓட விடலையா, அவளை அப்படியே பிடிச்சு என் ஆசையில கொட்டி தேத்துட்டேன். ஆனா திடீர்னு யாரும் மருதுன்னு கத்துனா எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே யாரும் அந்த மருந்து திரும்பி பார்த்தேன். பாட்டி, உனக்கு தெரியுமா அவன் அப்படியே என்ன மாதிரியா இருந்தான் பாட்டி. ஐயோ, என் கண்ணு என்னால நம்ப முடியல பாட்டி. அதான்டா சோதி, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நான் கூட அவனை நீதான் நினைச்சுக்கிட்டு என்னென்னவோ பேசி வெறுப்பேத்திட்டேன். அவன் என் கழுத்தை நெரிச்சு கொல்லாத குறைதான்டா. கண்டபடி என் மூஞ்ச பார்த்து திட்டு தீத்துட்டான்டா. ஆனா அவன் ரொம்ப நல்லவன் பாட்டி. அவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக நான் வசுவோட கைய விட்டேன். அவன் அது புரிஞ்சுக்கிட்டு என் கதையெல்லாம் முழுசா கேட்டான் பாட்டி. உடனே உன்னை வெளில அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். சொன்ன மாதிரி உன்னை அனுப்பிச்சு வச்சிட்டானே, அவன் எவ்வளவு நல்லவல்ல. ஆமா கண்ணு, எனக்கு கூட ஆச்சரியமா தான் இருந்துச்சு. உன்னை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கூட கோவப்படாம உனக்காக என்கிட்ட வந்து தூது வந்திருக்கானே, இது ரொம்ப பெரிய விஷயம் தானே. சரி பாட்டி, இப்ப எதுக்கு எல்லாரும் சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டுல இருந்து உட்காந்துருக்கீங்க? அதுதான் போன்லயே சொன்னலடா, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்க? டேய், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்த அத சொல்லு. என்ன பாட்டி இப்படி கேக்குற? வசூல பார்க்காம என்னால எப்படி பாட்டி இருக்க முடியும்? அதான் வந்துட்டேன். டேய், அத பத்தில இப்ப பேசாதடா. அந்த அர்ஜுன் பையன் உன் மேல கோல வெறியில இருக்கான். அவன் கண்ணுல நீ மாட்டினா உன்னை அப்படியே மூஞ்சி மேலே குத்திடுவான். டேய், இந்த ஊரு கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. இந்த கோண வாய்க்காரியும் அந்த அர்ஜுனும் ரெண்டு பேரும் நல்லா வசியம் பண்ணி வச்சிருக்காங்கடா இங்க இருக்கிறவங்கள. டேய், நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. எதுவா இருந்தாலும் நாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இப்படி பேசுற? என் வசம் இருக்கிற தானே எனக்கு கோவில், எனக்கு சுடுகாடு பாட்டி. அவளை நினைச்சு அதெல்லாம் உருகி அப்படியே மனசுக்குள்ள மத்தம் வாய்ச்சிட்டு இருக்கு தெரியுமா? நான் அவளும் சேர்ந்து இந்த ஊர்ல இருக்க காடு மலைன்னு சுத்தி வந்து டூயட் பாட போற பாட்டி. அதுக்கு என் வசம் பார்த்தா தானே பல்லவி வரும், சந்திச்சாதானே சரணம் வரும். இப்ப சந்திச்சா சரணம் எல்லாம் வராதுடா, உனக்கு ஊஹூ சாவுதான் வரும். ஆத்துல தண்ணி அமோகமா ஓடினாலும் நாய் நக்கி தாண்டா குடிக்கும். நீ என்னதான் வசவசன்னு அவ பின்னாடி அலைஞ்சாலும் அவ உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளடா. அதுக்குதான் நீ இருக்கல. ஏய், இங்கே நான் அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். இப்ப நீ மரியாதை இங்க இருந்து போயிடு. சீக்கிரமா நான் சென்னைக்கு வந்துருவேன்டா. வேற ஏற்பாடு பண்ணிட்டு நான் உன்னை போன்ல கூப்பிடுறேன்டா. பாட்டி, என்ன பாட்டி ஆத்தானு உன்னை அன்பானு பார்த்தாலும் நீ என்ன இங்க இருந்து விரட்டுறதுல இருக்கிய. இந்த டக்காட்டி வேலையெல்லாம் வேணாம், முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வேற வந்து இங்க குறுக்கு சால் ஓட்ட பாக்காத.
பாட்டி அவ்வளவு தொலைவுல இருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் பாட்டி. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருந்துட்டு ஓடிடும் பாட்டி. இங்க இருக்க போறியா? பாட்டி ஆனாலும் மாமா பாவம் தானே, இருந்துட்டு போட்டும் பாட்டி. அப்படிங்கிறியா? ஆமா பாட்டி, மாமாக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? ஆமா பாட்டி. சரிடா. டேய் சோதிமணி, அந்த அர்ஜுன் கண்ட படாம அந்த வசுந்தரா மூதேவி கிட்ட வாலாட்டாம ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? பண்ண மாட்டேன் பாட்டி. சரி உள்ளவா. அடியே, ஆமா இவனை எங்க தங்க வைக்கிறது? பாட்டி இந்த நெல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்கல்ல பத்தாயும், அதுக்குள்ள அடிச்சு வச்சிடலாமா? ஐயோ, மூச்சு முட்டி ஒரேடியா போயிடுவாண்டி. அப்போ நம்ம ரூம்ல இருக்க கட்டில் கடியில மறைச்சு வச்சிடலாமே. சரியான இடம்தான். டேய் சோதி, யார் கண்ணிலையும் படாம என் பின்னாடியே வா. நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு எவ்வளவு டைம் ஆயிடுச்சு. இனி எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? சும்மா புலம்பாம வாங்க. என்ன இது அநியாயமா இருக்கு? என்னங்க வேலி போட்டிருக்காங்க? அதான் நான் போகும்போது போடலையடி. இந்த வழியா தானே படத்துக்கு போனோம். நைட்டோட நைட்டா வந்து போட்டு போயிட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? வேற என்ன பண்றது? அந்த காட்டு பாதையில தான் சுத்தி வந்தாகணும். இங்க பாத்தியா வடிவேலு? என்ன வேலி போட்டிருக்க? அதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க படத்துக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லை, இப்ப போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா. அப்ப நம்ம தலைவருக்கு போன் அடிச்சு சொல்லிட்டுமா? வேணாம் வடிவேலு, இதை நேர்ல போய் தான் சொல்லணும். வாங்க போலாம். சரி போலாம் வாங்க. என்ன பாக்கிறதுக்கு 2 பேர் மில்லுக்கு வருவாங்க. எனக்கு நீ சாப்பிட அனுப்பும் போது அவங்களுக்கு சேர்த்து அனுப்பு. சரி மாமா. வரேன். சின்ன பிசி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கய்யா. வணக்கய்யா. என்ன எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க, பதட்டமா வர இருக்கீங்க? பதட்டமாகற மாதிரி பண்ணிட்டான் தம்பி. அந்த எம்எல்ஏ தேவராஜ் அவன் வேலையை காமிச்சு விட்டான். என்ன பண்ணாரு? ஊர் பொது பாதையில வண்டிக போக இருந்த அந்த ஒரே வழிய வேலி போட்டு அடைச்சுட்டான். வேலி போட்டு அடைச்சிட்டாரா? பொது பாதையாச்சு, அத வந்து எப்படி அடைச்சாரு? அதான் சிக்கலே. ஊருக்கு அந்த பக்கம் இருக்கிற இடம் கனகாம்பரத்துக்கு சொந்தமான இடம். ரோடு அந்த பக்கம் போறதுனால ஊர் மக்கள் பயன்பாட்டுக்காக விட்டுருந்தாங்க. நாமளும் எதையும் எழுதி வாங்காம விட்டுட்டோம். அந்த தேவராஜ் இந்த விஷயத்த மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கயா. கரெக்டா அந்த இடத்தையே வாங்கி வேலி போட்டான். ஐயா, நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கூட்டு போனோம்னா கூட இப்ப 8-9 கிலோமீட்டர் சுத்திட்டு கூட்டு போனோங்கய்யா. என்ன பண்றதுன்னே புரியல தம்பி. அதான் ஒரே பதட்டமா உன்னை தேடி வந்தோம். ஊரு பிரச்சனை பொது பிரச்சனை, வீட்டுக்குள்ள உட்காந்து பேச முடியாது. பஞ்சாயத்து கூட்டி அவர் வர சொல்லுங்க. பஞ்சாயத்து கூப்பிட்டா அவர் வருவாருங்களா ஐயா? வந்துதான் ஆகணும். ஓட்டு கேட்கும் போது வந்தார் இல்லையா, இப்ப பிரச்சனைனா அவர் வரணும். வரட்டும். அப்படி அவர் வரலன்னா அவரு வீட்டுக்கு நாம போவோம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்ப நான் உடனே போன் போட்டு பேசுறேன். அந்த கான்ட்ராக்ட் மீட்டிங் 9:30 மணிக்கு இருக்கான். மிஸ் பண்ணிடக்கூடாது குமார். ஒரு நிமிஷம் மாமா. நாங்க படூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மாமா, அடூர்ல இருந்து போன். என்ன பஞ்சாயத்தா? ஆமா மாமா. தாராளமா வரேன்னு சொல்லு. சரிங்க மாமா. ஹலோ, நாங்க பஞ்சாயத்துக்கு வந்துடுறோம். என்ன முத்தரசு, பஞ்சாயத்தை கூட்டுறியா? நான் அங்கேயே வந்து உன்னை பகிர்ந்து காமிக்கிறேன். பஞ்சாயத்து கூப்பிட்ட உடனே மறுபேச்சு பேசாம வர்றேன்னு உடனே ஒத்துக்கிட்டாங்கய்யா. இதுல வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ? விஷயம் இருந்தாலும் சரி, விஷமா இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா. என்ன ஸ்வேதா, பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்றாங்க, நீ அதுக்கு சிரிக்கிற? தேவராஜனை சாதாரணமா நினைக்க வேண்டாம். அவன் அரசியல்ல பழம் தின்னு குட்டை போட்டவன். அவன் இவங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டும். நான் கொளுத்தி போட்ட வெடி
இப்பதான் கொஞ்சமா பத்தி இருக்கு. அது வெடிக்கும் போது முத்தரசு மாமாவுக்கு நிறைய வலிக்கும். அதுக்கப்புறமா நான் சொன்ன எல்லாமே நடக்கும். இப்போ புகையிறது நாளைக்கு பகையா மாறும். அப்புறம் வெண்ணிலாவை விஷம் மாதிரி மாமா வெறுப்பார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சொல்லுங்க. ஏதோ பஞ்சாயத்து பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஊருக்கு பொதுவா இருந்த இடத்த நீங்க வேலி போட்டு வளைச்சிருக்கீங்க. அது சம்பந்தமா தான் நாங்க பேச வந்திருக்கோம். முதல்ல நீங்க பேசுற வார்த்தையே தப்பு. அது எப்படி வந்தது பொது வழி? அந்த இடத்த நான் வாங்கி நான் பத்திரம் பதிஞ்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அது எப்படி பொது வழியாகும்? ஐயா வணக்கம். ஐயா, அது புறம்போக்கு நிலம், பட்டா போட முடியாது. பட்டா இல்லாத இடத்த வாங்கக்கூடாது. அதை அவர் உங்களுக்கு வித்திருக்காருன்னு சொல்றீங்க, நீங்களும் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றீங்க, புரியலையே. தம்பி, நீங்க வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பட்டா கிடையாதுன்னு யாரு சொன்னா? புறம்போக்கு நிலத்தை விக்கிறதும் வாங்குறதும் சட்டப்படி குத்தம்னு எனக்கு தெரியாதா? அவர் எனக்கு வித்திருக்காரு, நான் அதை வாங்கியிருக்கேன். அதுல கட்டட வேலை வேற ஆரம்பிக்க போகுது. இப்பதான் என்ஜினியர் கிட்ட மீட்டிங் கூட போயிட்டு வரேன். ஏன்பா குமாரு, அந்த பிளான் போட்டிருந்தோம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு மாமா. புறம்போக்கு நிலத்தை குறுக்கு வழியில் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆனால் மக்கள் பாவம் அது வழியாக தான் போகிறாங்க. கொஞ்சம் அதை மனசில் வச்சுக்கோங்க. இதை பாருங்க, நீங்கள் மக்கள் பிரதிநிதி. நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. கெடுதல் பண்ணாதீங்க. இல்லை விவசாய நிலத்தை தான் மடக்கி போடுறீங்க. ஏழை மக்கள் நடந்து போகிற பாதியுமா? சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பெரியவங்கெல்லாம் வேலைக்கு போகணும். ஐயா, அவங்க உங்களை நம்பி இருக்காங்க. அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க. நான் எதுக்கு மக்கள் வயிற்றுல அடிக்கணும்? நான் ஒரு இடத்த முறைப்படி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இப்ப அந்த இடம் பொது இடம்னு நீங்க தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயமா பார்க்க போனா நீங்க தான் ஏன் வயிற்றுல அடிக்கிறீங்க. நான் வாங்கின இடம் எப்படி பொது இடமாகும்? உங்க வயிற்றுல நாங்க அடிக்க முடியுமா? என்ன ஐயா பேசுறீங்க? இத பாருங்க. சரி, இப்போ நீங்கள் திடுதுப்புன்னு வேலையை போட்டனால எங்களால் அந்த பக்கம் போக முடியல. நாங்கள் எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதெல்லாம் சரிப்படாதுப்பா. இன்னைக்கு அந்த வேலையை எடுத்துட்டா நாளைக்கு அதில் வேலி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஊரில் பேசி உங்களுக்கு வேற ஒரு இடத்த கொடுக்குறோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பழி உணர்ச்சி இதில் காட்டாதீங்க. தயவு செய்து விட்டு கொடுங்க. என்ன அவ்வளவு சுலபமா விட்டு கொடுங்கன்றீங்க? எனக்கு என்ன பிச்சை போடுறீங்களா? நீங்களா பார்த்து கொடுக்கிற இடம் எனக்கு வேண்டாம். நான் புடிச்சு போய் ஒரு இடத்த வாங்கியிருக்கேன். அந்த இடம் தான் எனக்கு வேணும். அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட என்னால கொடுக்க முடியாது. என்னங்க நீங்க இவ்வளவு கராரா பேசுறீங்க? மக்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களை வர வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு என்னடான்னா எங்களுக்கு எதிராக வேலை செய்றீங்க. வேற என்ன பண்றது? கால கொடுமை அந்த மாதிரி. நீங்க எல்லாரும் அன்னைக்கு என்ன பார்த்து கேள்வி கேட்கலையா? அன்னைக்கு நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலையா? அது இருக்கட்டும். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல நாங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடலன்னா உங்க கட்சி வந்துருமா? இதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? என்னது? எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அத்துப்படி. எலெக்ஷன்ல எப்படி மக்களை ஓட்டு போட வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஜெயிக்கவே முடியாதியா? சும்மா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் பேசாதீங்க.
சரி, நானும் கொஞ்சம் இறங்கி வரேன். நீங்க மாத்து வழி ஏற்பாடு பண்ற வரைக்கும் நான் வெளியே போடல. ஆனா என்ன அன்னைக்கு அங்க அடிச்சதுக்கு இவ்வளவு பேர் மத்தியில முத்தரசு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏங்க அன்னைக்கு என்னங்க நடந்துச்சு? ஏதோ என் கை தவறி பட்டு நீங்க கீழே விழுந்தீங்க. அதுக்கு என்னமோ நான் அடிச்சேன் கிடிச்சேன்னு அதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்கல்ல. ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? யார பார்த்து விரல நீட்டி பேசுற? இந்த விரல நீட்டி பேசுற வேலை எங்க கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா அடங்கிரு. அடங்கடா மீஸ் அங்கிள். அமைதியா இருக்குன்னு சொல்றேன்ல. ஐயா, இப்ப என்ன பிரச்சனை? நான் மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா நீங்க வழியை விட்டுருவீங்க. அதுக்கு தானே இது எல்லாமே. சரி, என் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தாராளமா மன்னிப்பு கேட்கிறேன். முத்தரசன் சார், கொஞ்ச நேரம் கவனிருங்க சார். அதான் சொல்றாங்கல்ல, நீங்களாம் மன்னிப்பு கேட்க கூடாது. ஆமா தம்பி, நீங்களாம் மன்னிப்பு கேட்கவே கூடாது. முத்துமாமா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? ஆமா மாமா, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இது பாருங்க, எங்க மாமாவை மன்னிப்பு கேட்க வச்சுட்டு இந்த ஊரை விட்டு நீங்க தாண்டிடுவீங்களா? பாத்துடலாமா? ஸ்வேதா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்க சண்டை போடுறதுக்கு வந்திருக்கோம். யாரு பெரியவங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. விடு, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கணும். மன்னிப்பு கேட்கறதுனால குறைஞ்சு போயிடப்படுதில்ல. விட்டுருங்க. கேட்குறேங்க. எப்படி கேட்கணும், எங்க கேட்கணும், இங்கேயே கேட்கணுமா சொல்லுங்க. கேட்கலாம். நீங்க மன்னிப்பு கேட்க கூடாதுங்க. அதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஆமா, 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் ஆனாலும் சரி, நாங்க ஊரை சுத்திட்டு கூட போறோம். ஆனா இந்த மாதிரி ஆள் முன்னாடி உங்களை தடகுலைய நாங்க விடவே மாட்டோம். ஓஹோ, ஏற்கனவே பேசி வச்சிட்டு அன்னைக்கு அவமானப்படுத்தின மாதிரி இன்னைக்கு அவமானப்படுத்துறீங்க, அப்படிதானே? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு மதிப்பு கொடுத்து இங்க வந்தேன்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உங்களால வேலி எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்கவே முடியாது. உங்களால ஆனதை பாத்துக்கங்க. எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு புரியல. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆளுக்கால கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன ஆச்சு? அவர் பாட்டு போயிட்டார்ல. கோவத்தினால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா சார்? நமக்கு வேலை நடக்கும் சார். நம்ம ஊர் மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நான் அவரோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டாலும் தப்பு கிடையாது சார். சார், என்ன சார் பேசுறீங்க? காலை பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது அவங்களுக்கு வேணா வழக்கமா இருக்கலாம் சார். நமக்கு எதுக்கு சார்? உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லையே, நம்ம ஏன் பணிஞ்சு போனோம்? தம்பி, இப்ப என்ன தம்பி பண்றது? என்ன பண்ண முடியும்? சுருன்னு எல்லாருக்கும் கோவம் வருதுல்ல. நிதானம் ரொம்ப முக்கியங்க. முத்துமாமா, நீ எதுவும் வருத்தப்படாத, சொன்னா கேளு. இல்ல வெண்ணிலா, எதர்ச்சியா ஒரு விஷயம் நடந்துச்சு. நானும் தேவையில்லாம கோவப்பட்டு அது எங்க கொண்டு போய் முடிஞ்சிருக்கு பாரு. அதை மனசுல வச்சுட்டு இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல. இதனால கஷ்டப்பட போறது யாரு?
நம்ம ஊர் மக்கள் தானே. ஏற்கனவே அன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சே மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ இது வேற. எப்படி இதை சரி பண்ண போறோம்னு ஒன்றும் புரியல. நீ அவங்களோட முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இப்ப என்னங்க பண்றது? முத்தரசன் தம்பி மனசு கஷ்டப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த எம்எல்ஏ தேவராஜ் புடிச்ச புடியிலேயே புடியாதமா இருக்காரு. எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம ஊருக்குள்ள வந்து நம்மளையே போட்டு பாப்பாரு. விடக்கூடாதுங்கய்யா. கண்டிப்பா நாம அந்த ஆளுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். ஆமாங்க, பதிலடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதை எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். சார், பதிலடி கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல. அந்த ஆளு பாதையில போட்டு வச்சிருக்காரு ஒரு வேலி, அதையும் நம்ம தூக்கி ஆகணும். அதுலதான் நம்மளுடைய பவர் என்னங்கிறத அவருக்கு உணர்த்தணும். அத்தனையும் நடக்கணும். தம்பி, நீங்க சொல்றது நல்லதா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா தம்பி? கண்டிப்பா நடக்கும். ஆனா அது உங்க கையில தான் இருக்கு. அந்த எம்எல்ஏ தேவராஜ் இருக்கான் இல்லையா, எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறான் பாத்தீங்களா? அவனுக்கு என்ன நினைப்பு தெரியுமா? உங்க எல்லாரையும் அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கான். காசை வீசி எறிஞ்சு மக்கள் எல்லாரையும் விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. 5 வருஷத்துல நான் எவ்வளவு கெட்டது பண்ணாலும் நான் பண்ணுவேன். ஆனா எலெக்ஷன் டைம்ல காசை அள்ளி வீசி ஓட்ட வாங்கிடுவேன் அப்படிங்கிற தைரியத்துல இருக்காரு அவரு. ஏங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு வர்ற எலெக்ஷன்ல கையை நீட்டி காசு வாங்க கூடாதுன்னு உறுதி எடுங்க ஃபர்ஸ்ட். இது நல்லா இருக்கு. காசுக்கு விலை போறதுனால தான் இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான் அவன். இப்போ என்னதான் பண்ணலான்றீங்க? அந்த ஆளோட நோக்கம் என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கவுன்சிலர் எலெக்ஷன்ல நமக்கு வேண்டப்பட்ட ஆளை நிக்க வச்சு பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் ஜெயிச்சு ஃபுல்லா எல்லாரையும் அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. அது நடக்கவே நடக்காதுன்னு அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நமக்கு வேண்டிய ஒருத்தரை எலெக்ஷன் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். புரியுது தம்பி. அப்ப கண்டிப்பா நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும். நான் ஏற்கனவே முத்தரசையாட்ட பேசியிருக்கேன். அவரு இத பத்தி பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. பேசாம எலெக்ஷன்ல முத்தரசையாவே நிக்க வச்சிருவோம். சூப்பர், கரெக்ட். முத்தரசன் சார் ஜெயிச்சா இந்த ஊர் பொதுமக்கள் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. எல்லாருக்குமே நல்லது நடக்கும், ஊருக்கும் நல்லது நடக்கும். அப்போ நாளைக்கே இந்த விஷயத்தை தம்பிகிட்ட பேசிடுவோம். எதுக்கு நாளைக்கு? நல்ல விஷயம் இன்னைக்கே பேசலாம். வாங்க போலாம். ஏமா வசுந்தரா, என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? நான் அர்ஜுன் சார் நம்ம கூட வந்தாருன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் அந்த பிரச்சனையில் கவனிக்காம நான் பாட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் பாட்டு எம்எல்ஏ வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அர்ஜுன் சாருக்கு தான் ஆயிட போகுது. அதெல்லாம் எதுவும் நடக்காது முத்து மாமா, நீ கவலைப்படாத. ஆமா சார், அர்ஜுன் சார் இப்ப வந்துருவாரு. இல்ல இல்ல இல்ல, நானே அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கையோட கூட்டு வந்துடுறேன். அர்ஜுன் சார், நீங்க வண்டியில ஏறலன்ற விஷயமே எனக்கு தெரியாது. உங்களை தேடி நான் வரலான்னு பார்த்தா நீங்க மொத்த ஊரோட வந்திருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்க பேசிக்கோங்க, பதில் சொல்லிக்கோங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது.
என்ன இது ஏதோ நடக்குது. இந்த அர்ஜுன் ஏதோ வளர்றானே. தெரியலையே ஸ்வேதா, இது என்ன புது கதையா இருக்கு? சரி வாங்க அத்தை, போய் பாப்போம். ஐயா நாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறப்போ அர்ஜுன் தம்பி தான் ஒரு தெளிவை கொடுத்தாரு. வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஊர்க்காரங்க யாரையாவது நிறுத்தலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நம்ம ஊரை சேர்ந்தவங்கன்னா யாரு? நாங்க யார முடிவு பண்ணிருக்கோம்னா அது நீங்க தான். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்டே வந்துட்டீங்களா? ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எதையும் பண்ண தயார். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது கவுன்சிலருக்கான எலெக்ஷனு. இது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பெண்கள் தான் நிக்கணும். நான் எப்படி நிப்பேன்? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களை யாராவது பார்த்து நிக்க வச்சிருவோம். வரவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்பிக்கையோட தான் நிப்பாட்டுறோம், கடைசியில துரோகம் பண்ணிடுறாங்களே. வெளியால் யாரையும் நம்ப முடியாதுங்க. பதவின்னு வந்ததும் மனசு மாறிடுறாங்க, கையை நீட்டிடுறாங்க ஐயா. அதனால நம்ம பெரிய வீட்டுல இருந்து ஒருத்தரை நிறுத்துறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. அப்படி நின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய வீட்டுலனா அத்தை, இப்போ உங்க பக்கம் எல்லாரோட பார்வையும் திரும்பும், வேற வழியே இல்ல. ஆனா நீங்க இறங்கி போகாதீங்க. நம்ம வீட்டுலனா அப்போ சித்தி தான் நிக்கணும், வேற வழியே கிடையாது. சித்தி வா சித்தி. அம்மா நாங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த தள்ளாமையில எலெக்ஷன் அது இதுன்னு என்னால நிக்க முடியாதுப்பா. எனக்கு வேண்டாம், வேற யாரையாவது நிக்க வைங்க. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சவங்க, புத்திசாலித்தனமான ஒருத்தர் கவுன்சிலர் பதவிக்கு வரணும். அப்பதான் நினைச்சதை சாதிக்க முடியும். தேவராஜ் மாதிரி ஆளுங்களை சமாளிக்கணும்னா அதுக்கு ஸ்வேதா மாதிரி ஆளா இருந்தாதான் முடியும். இல்ல முத்தரசன் மாமா, என்னால முடியாது. என்னோட மனநிலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்பதான் அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. நான் நிக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க தம்பி. இந்த வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் நிக்கணும்னு ஆயிடுச்சு. அது ஏன் வெனிலாவா இருக்க கூடாது? தம்பி எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா அதுக்கு வெண்ணிலா ஒத்துக்கணுமே. ஆமா ஆமா ஆமா, அவங்களே கேட்டுருவோம். வெண்ணிலா நீ என்ன சொல்ற? ஐயோ என்ன மூத்த மாமா நீயும் இப்படி கேக்குற? எனக்கு எலெக்ஷன்னாலே என்னன்னு தெரியாது, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, பயமா இருக்கு. நீ பாட்டுக்கு நிக்க சொல்ற? எனக்கு வீட்டு வேலை பாக்குறதுக்கும் உங்களை கவனிக்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. படிக்காதவன் நான் போய் என்ன மாமா பண்ண போறேன்?
ஆமா முத்தரச மாமா, வெண்ணிலாவால பாவம் சமாளிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நல்ல பேச்சு திறமை வேணும். தேவராஜன் மாதிரி பேசணும் மாமா. அவரை நீங்களே பாத்தீங்களே. அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளவு படிக்காதவங்க பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்து பெருசா சாதிச்சிருக்காங்க. பல கிராமங்கள்ல பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்து பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி பொறுப்புகள் வரணும்னு தான் அரசாங்கம் பெண்களுக்கும் கவுன்சில் ஒதுக்கி இருக்கு. தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் முக்கியமே தவிர அதுக்கு படிக்கணுங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. படிச்சவங்கள பார்த்து கூட வச்சுக்கிட்டாலே போதும். பசு கலக்கிறப்போ வெண்ணிலா நீதாம்மா நிக்கணும். கண்டிப்பா நீங்கதாம்மா நிக்கணும். ஏம்மா வெண்ணிலா, அந்த பொண்ணு வெளியூர் பொண்ணு, அதுக்கே தெரியுது நீ இந்த ஊர் மேல எவ்வளவு பற்று வச்சிருக்கன்னு. அதனால நீ நின்னாதாம்மா நல்லா இருக்கும். ஐயோ, நான் என்ன வேணாலும் பண்றேன். நிக்கிறவங்களுக்கு என்ன உதவினாலும் செய்யறேன். அவங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு தேர்தல்ல மட்டும் நிக்க சொல்லாதீங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. நீ என்ன உதவி செய்ய போற? நிக்கிறவங்களுக்கு சேர போட்டு உட்கார வைக்க போறியா? சும்மா சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்குமே நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனோம்னா அந்த தேவராஜ் மாதிரி ஆளுங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம உட்கார வைக்கிறோம், கடைசியில் அவங்களே நமக்கு துரோகம் பண்றாங்க. அப்புறம் கடைசியில் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ நின்னாதான் இப்ப சரிப்படும், புரியுதா? ஐயோ வேணாம் முத்து மாமா, சொன்னா கேளு முத்து மாமா. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? ஐயோ அது ஒண்ணும் இல்ல, எடுத்துன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லையா? பயப்படுறா. கொஞ்சம் டைம் கொடுப்போம். நாளைக்கு சாதகம் ஒரு பதில் சொல்லுவா. வெண்ணிலாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்க வற்புறுத்தி சொன்னா வெண்ணிலாமா கேட்டுக்குவாங்க. இந்த ஊருக்கு அடுத்த கவுன்சிலர் வெண்ணிலாமா தான். ஆமா, வெண்ணிலாமா தான் வரணும். என்னம்மா இதெல்லாம் திடீர்னு இப்படி நடந்துருச்சே? என்னால நம்பவே முடியலமா. அதான் நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறேன். அத்தை, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா எதிர்பார்க்காம வேற ஒண்ணு நடந்து போச்சு. இந்த வெண்ணிலா அவளுக்கு ஜால்ரா போடுறதுக்குனே ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காளே, என்ன பண்றது? எல்லாம் அவங்க பண்ண வேலைதான். இல்லனா அவள போய். ஆமா ஸ்வேதா, என்ன நிக்க வேணான்னு சொன்ன சரி, நீயே எதுக்கு நிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட? இல்லத்த, இந்த கவுன்சிலர் பதவிக்கு வரவங்க விவரமா புத்திசாலித்தனமா இருக்கணும். நாம ஒதுங்கிட்டா வேற யாரு கிடைப்பான்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா கடைசியில பார்த்தா இந்த மாதிரி ஆயிப்போச்சே. ஆனா அத்தை, வெண்ணிலாவுக்கு அப்படி ஒரு சூட்டிப்பு கிடையாது. முத்தரச மாமாவுக்கு அது நல்லாவே தெரியும். அவ துணி துவைப்பா, பாத்திரம் தொலைக்கவா, சமைப்பா. இதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. ஆனா அரசியலே வேற அத்தை. உடம்புலயே தலைமை பண்புங்கிறத ஊறி போயிருக்கணும். அப்படி இருக்கிற ஆளால மட்டும்தான் எல்லாருமே கட்டி மேய்ச்சி வேலை வாங்க முடியும். அதனால அவ பேரை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த அர்ஜுன் வெண்ணிலா பேரை சொன்னதும் எனக்கே ஷாக்கா தான் இருக்கத்த. அவளை இதோட விட மாட்டாங்க. திரும்ப திரும்ப பேசி அவ மனச மாத்த பாப்பாங்க. அப்படியே இவ பேசாம இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்க பேசாம இருக்க மாட்டாங்களே. பாக்குற இடத்துல எல்லாம் அவளை பத்தி பேசி பேசி
இந்த முட்டாள் ஜனங்களும் அவளுக்கு ஓட்டு போட்டுட்டா அவ்வளவுதான். எவ்வளவு அசிங்கம் நமக்கு. ஆமா, அவ மட்டும் எலெக்ஷன்ல நின்னு கவுன்சிலர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் அவ முன்னாடி நாம எல்லாரும் தலை குடிஞ்சு நிக்கணும். நாம அதுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. நான் இப்ப உடனடியா அந்த தேவராஜனை போய் பார்த்துட்டு வரேன். அத்தை, என்ன சொல்ற? போன தடவை நான் மாமாவுக்கு ஆதரவான ஆளுன்னு நம்ப வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இல்ல, நான் உனக்கு நட்பான ஆளுன்னு இப்ப போய் புரிய வைக்க போறேன். இதையும் விட்டா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம போயிடும். இல்ல ஸ்வேதா, அந்த ஆளு வேற ஏதோ எடக்கு முடக்கா பேசுவார்னு சொல்லியிருந்தியே. என்ன எடக்கு முடுக்கா பேசினாலும் நான் சொல்றதுல இருக்கிற உண்மை அவரை யோசிக்க வைக்கும். பாப்போம், கண்டிப்பா நான் நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன் அத்தை.